நாளும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். படிங்க சிஸ்டர். ஆமென். ஆமென். நம்பிக்கையில முதலாவது நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா? நிறைய நம்பிக்கை இருக்கு. யார் மேல? ஆண்டவர் மேல நிறைய நம்பிக்கை. என் ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார், அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாற மாட்டார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் இருக்கும்போது சொல்ற நாம, தைரியமா சொல்ற நாம, மற்றவங்க யாருன்னா கேட்டா என்ன சொல்றோம்? முகமே மாறிடும் பாருங்களேன். உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு சிஸ்டர் அப்படின்னா போதும், என் லைஃப்பை பற்றி ஏன் கேட்குறீங்க, என் லைஃப் எப்படியோ போகுது. ஒரு சிலர் தான் என்ன சொல்கிறாங்க, ஏதோ போயிட்டுருக்கு, ஏதோ ஆண்டவரோட கிருபையில். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஆண்டவரோட கிருபையில் போய்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கை ஏதோ ஓடுது அப்படின்றாங்க. ஆனால் நம்பிக்கையிலே நமக்கு ஒரு சந்தோஷம் வேண்டுமா? அந்த நம்பிக்கை என்றைக்காவது நம்ம சந்தோஷமாக சொல்லியிருக்கோம், என் ஆண்டவர் என்னை சூப்பராக நடத்துகிறாருங்க, என்னை நடத்துகிற ஆண்டவர் என்னை ரொம்ப அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம சந்தோஷமாக நம்ம சொல்கிறோமா, அல்லது நம்ம துக்கத்தோடு நம்ம சொல்கிறோமா? பக்கத்தில் கேளுங்களேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நம்பிக்கையில் சந்தோஷமா எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் சந்தோஷமாக சொல்லுவீங்களா? ஆமேன். அப்படி சொன்னிட்டிங்கன்னா அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபைன்னு சொல்லலாம். ஆமேன். ஆனால் நிறைய பெண்களை பாருங்களேன், உங்கள் லைஃப் எப்படி போகுது நம்ம கேட்டுட்டா போதும். இன்றைக்கி இந்த இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் உள்ளே போய் நம்ம கேட்டால் தான் தெரியும் எவ்வளவு பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஏன் வாழ்கிறோன்ற அந்த நெருக்கத்தோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து கேட்குறார், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் உங்களால் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க முடியுதா? நம்பிக்கை உள்ள சூழ்நிலை ஓகே, எனக்கு எல்லாமே இருக்குது, ஓகே, நான் ஏதோ ஓரளவுக்கு ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார், ஓகே. ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டம், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறோமா? அந்த நேரத்தில் கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றையும் சொல்லிடும். என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு. சில சமயம் கேட்பாங்க, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அவர் இருந்தால் ஏன் என் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும்? ஆண்டவர் என் கூட தானே இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் இருக்கிறாரே, அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரே. ஆனால்